நலக்கன வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி பார்ட் 1 வந்து நம்ம போட்டாச்சுங்க. அதில வந்து நம்ம ஆதி வந்து பாரதி பிரிஞ்சு போயிட்டாங்க. இது வந்து பார்ட் 2ங்க. இதில பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம பாரதிக்கு வந்து உண்மை தெரிய வந்துருச்சு. தர்மலிங்கம் தாங்க எல்லாத்துக்கும் காரணம். தமிழ கடத்த சொன்னதே தர்மலிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதிரடியா அவங்களுக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து நம்ம ஆதி வந்து கோவிச்சுட்டு போறாங்கல்ல, அப்போ வந்து தமிழ் வந்து கூப்பிடுறாங்க. "அப்பா போகாதீங்கப்பா எங்கள விட்டு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு நம்ம ஆதி வந்து சொல்றாங்க, "இப்படித்தான் தமிழ். நான் வந்து எங்க அம்மாகிட்ட கெஞ்சினேன். ஆனா எங்க அம்மா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? உங்க அம்மா தான். உங்க அம்மா இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே சரியா வராது. நீ உங்க அம்மா கூடயே இரு. தயவுசெய்து வந்து என்னை மன்னிச்சிரு தமிழ். உன்னை விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. உங்க அம்மா கூட என்னால்லாம் சேர்ந்து இனிமே வாழ முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அவங்க வந்து கிளம்பி போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல வந்து எல்லாருமே மறுநாள் காலையில விடிஞ்சிருது. வீட்ல எல்லாருமே இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம தமிழ் இருக்காங்கல்ல, தமிழ் வந்து "அப்பா வேணுமா?" அப்படிங்கிற மாரி சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்ப வந்து நமக்குள்ள அழகர் வந்து வராங்க. "அப்பா வந்துட்டாங்களா? கூட்டு வந்துட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, தமிழ் வந்து நம்ம அழகர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "இல்ல அவருக்கு வந்து 48 மிஸ்டு கால் குடுத்துட்டேன். ஆனா அவர் வந்து ஃபோன் எடுக்கல. திருப்பி பார்த்தா கூப்பிட்டா நான் வந்து உனக்கு சொல்றேன். சரியா? நீ வெளியில போய் விளாடு." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெளியில போனவுனே, "ஏங்க எதுக்குங்க நீங்க இப்படி பேசுறீங்க? எதுக்கு இங்க சாரதா அம்மாவ திட்டுனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. "கடத்துனது என் மகள. எனக்கு கோவம் வராதாங்க?" அப்படிங்கிற மாரி வந்து அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கடத்துனது உங்க மக தாங்க. ஆனா யார் கடத்துனான்னு தெரியாம நீங்க பாட்டுல கோவப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. சரி உங்களுக்கு அ அதாவது அவங்க தான் கடத்துனாங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு யார் சொன்னா? அப்படிங்கிற மாரி கேட்ட உடனேயும், ஆண்டாளோட அப்பா தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நெனச்சேன் அவன் தான் இப்படிலாம் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு. ஏங்க அவன் ஒரு ஆளுன்னு அவன் சொல்ற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. அதாவது ஆதி சொல்றது, நான் சொல்றது, எங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டீங்க. அந்த மாரி மொள்ள மாரி பையன், முடிச்ச வை பையன் சொன்னா மட்டும் அத அப்படியே நம்பிர்றீங்க இல்லையா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அழகர் வந்து கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க கடத்த சொல்லனா, "வேற யாருங்க கடத்த சொன்னது?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல ஆதி வந்து கேட்குறாங்க. "ஏங்க சாரதா வந்து கடத்த சொல்லலங்க. கடத்த சொன்னது வந்து யாருன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியாது. ஆனா சாரதா வந்து கடத்த சொல்லல. ஆனா நீங்க தர்மலிங்கம் பேச்ச கேட்டீங்கல்ல, அங்க தான் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. தர்மலிங்கம் வந்து ஆண்டாளே கத்தியால குத்த சொன்னவங்க. அப்படி இருக்கும்போது அவன் சொல்ற பேச்செல்லாம் நீங்க ஏங்க நம்புறீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னது ஆண்டாள குத்த சொன்னவரா?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "அட ஆமாங்க. அந்த உண்மை தெரிஞ்சுட்டு தான் வெளியிலயும் சொல்ல முடியாம, ஆண்டாளுகிட்டயும் சொல்ல முடியாம, யார்ட்டயுமே சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏங்க ஆதி கூட என்ட்ட சொன்னாருங்க. தர்மலிங்கம் தான் குழந்தைய கடத்த சொன்னதுன்னு சொல்லிட்டு. நான் தான் நம்பல." அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. "ஏங்க மூளையெல்லாம் கழட்டி வச்சுட்டு எதுவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? எதுக்குங்க இப்படிலாம் இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் மூளை இருக்கா இல்லையா?" அப்படின்னு கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. "அவன் தான் சொல்லியிருக்கான்ல, அவ்வளோ தூரம் வந்து கடத்த சொன்னது தர்மலிங்கம் தான் சொல்லியிருக்காங்களே. அப்படி சொன்னதுக்கப்புறம் நீங்க நம்பலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. இனிமே ஆதி மாரி ஒரு ஆள் வந்து உங்களுக்கு கிடைக்கவே மாட்டான். சொல்றேன் தப்பா நினச்சுக்காதீங்க. வாசு கூட உங்க பொண்ணு மேல எவ்வளோ பாசமா இருப்பாரா என்னன்னு தெரியல. ஆனா ஆதி வந்து தமிழ் மேல உயிரே வச்சிருந்தாங்க. இனிமே நீங்க 2 பேரும் தனியாவே இருங்க." அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த இடத்துல இருந்து அழகர் வந்து போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல பார்த்துக்கிட்டோம்னா, அங்க வந்து நம்ம தர்மலிங்கம் வந்து அறிவு ஸ்வேதா கூட பேசிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அறிவு ஸ்வேதாவும் புகழ ஆரம்பிச்சுடுறாங்க. "யோவ்! நானே இவ்வளோ நாள் வந்து பயங்கர கிரிமினல்யா. என்னென்னமோ பிளான் போட்டு ஆதியையும் பாரதியும் நிரந்தரமா பிரிச்சோன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணியிருக்கியா. ஒண்ணுமே கதைக்காதயா. ஆனா நீ வந்து அவ்வளோ அசால்ட்டா பண்ணிட்டியா. அப்படி என்னய்யா கோவம் உனக்கு வந்து? எங்களுக்காச்சும் பரவால்ல. எங்களுக்கு வந்து என் பொண்ண வந்து அவனுக்கு கட்டிக் குடுக்கணும்னு நெனச்சோம். கடைசில அவன் அவள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அவன் போயிட்டான். கடைசில சொத்தும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நாங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா உனக்கு என்னய்யா கோவம் ஆதி மேல?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சார் தன்மானம் சார். காசு போலாம், சொத்து போலாம், வாழ்க்கையே போலாம். ஆனா தன்மானம் போகக்கூடாது சார். என்னோட தன்மானத்தையே சீண்டி பார்த்துட்டான் சார். அவன சும்மா விடமாட்டேன். அவன் மட்டுமா, என் மாப்பிள்ளன்னு ஒருத்தன் இருக்கானே அழகரு, அவனையும் சும்மா விடமாட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காய்ங்க. "அப்படி என்னய்யா பண்ணாங்க உனக்கு?" அப்படிங்கிற மாரி வந்து அறிவு வந்து கேட்குறாங்க. "சார் 5 வருஷம் 5 முறை வந்து நான் பிரசிடெண்ட்டா இருந்திருக்கேன். என் பேச்ச மீறி இந்த ஊருக்குள்ள எவனும் மறு பேச்சே பேச மாட்டான். நான் ஒரு தீர்ப்பு சொல்லிட்டேன்னா, போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டுக்கே எவனும் போமாட்டான். அதே மரியாதை தான் என் வீட்லயும் இருந்துச்சு. என் வீட்ல வந்து என் பேச்சுக்கு மறு பேச்சே இருக்காது. ஆனா இப்ப ஊருக்குள்ள எவனும் என்னைய மதிக்கிறதில்ல. என் வீட்லயும் என் பொண்டாட்டியும் மதிக்கிறதில்ல. என்ன பெத்தாள என் மகராசி, அவளும் மதிக்கிறதில்ல. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த அழகரும், அந்த ஆதியும் தான். அவிங்கள சும்மா விடமாட்டேன். ஆதிக்கு போடுற பிளான் எல்லாம் பக்காவா இருக்கு. ஆனா அடுத்து அழகரத்தான் முடிக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "யோவ்! நீ ஒண்ணும் கவலைப்படாதயா. அந்த அழகர முடிக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுனா கேளு. நாங்க பண்றோம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல சார், அந்த அழகர வந்து ரெக்கைய வந்து வெட்டி மட்டும் விட்டுறக்கூடாது. ரெக்கைய வெட்டி விட்டுட்டு, அந்த குருவிய கைக்குள்ள வச்சு அப்படியே அமுக்கி பிடிச்சுக்கணும். அது மூச்சு போக முடியாம திணறும்ல, அது கை வெளிய அப்படியே ஏறி மனசு பூரா நிறைஞ்சு இருக்கணும். அந்த அளவுக்கு அவன வந்து துன்புறுத்தி தான் கொல்லணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல வில்லத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. "சார் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க போயி அந்த சாரதாவ கண்டுபிடிச்சு தீர்த்து கட்டுற வேலைய பாருங்க. ஏன்னா இன்னைக்கு தான் பார்த்தேன். ஆதி வந்து
அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்க அம்மா பிரிஞ்சா நல்லா இருக்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. அவ்வளோ கதறினான் அவன் அவங்க அம்மா பிரிஞ்ச உடனேயும். நேரில் பார்த்தேன்ல, அதே உங்க அம்மா இல்லைன்னு தெரிஞ்சா அவ்வளோதான். நீங்கள் போய் அந்த வேலையை பாருங்கள். நான் போய் அழகருக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வராரு. அழகர் ஒரு இடத்துல வந்து கவலையோடு நின்றுக்கிட்டு இருக்கார் ரோட்டு ஓரத்தில். காரில் வந்துக்கிட்டு இருக்காரு தர்மலிங்கம். பார்த்தவனையும் இவன்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, யோ என்னையா மாப்பிள்ள ரோட்டுக்கு வந்துட்டு இப்போயேவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அழகருக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது. ரோட்லேயே போட்டு இழுத்து பலான்னு கன்னத்தில் அரைஞ்சிடுறாரு. யோ என்னையா நீ என்னையா பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கோவப்படுறாரு. அங்கிட்டு பார்த்தா தர்மலிங்கம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் மாப்பிள்ள என்னை பற்றி இப்போ தான் உனக்கு தெரிஞ்சிச்சா? 3 மாதமா நான் இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டில் ஆதி வீட்டில் நடந்த எல்லாத்துக்கும் காரணமே நான் தான். எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கும் காரணமே நான் தான். ஆனால் உனக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் பண்ண முடியல. கவலைப்படாத, இப்போ வந்துட்டல்ல, இனிமே வந்து உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பி உன் கதையை முடிக்கிறது தான் என்னோடய வேலை. இப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. நீ போய் ஆண்டாளுக்கிட்டேயோ லட்சுமிக்கிட்டேயோ யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அழகர் வந்து சொல்கிறாங்க, யோ இப்போ தான் உன்னை வந்து கண்டந்தனமாக வெட்டிட்டு போடலான்னு நினச்சேன். ஆனால் நீ சொன்னையே உன் மகளுக்கும் அத்தைக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி, இனிமேல் அவங்கள்ட்ட உன்னை பற்றி புட்டு வச்சு அவங்களே உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புற வரைக்கும் வைக்கல. நான் அழகர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் பார்ட்டை வந்து முடிச்சிடுறாங்க.